எங்கள் அப்பா பிஆர்ஓ. யாரும் கேட்க மாட்டாங்க. இவரை நம்ம ஃபஸ்ட் பையன் வந்து கார்பரேஷனில் வேலை செய்கிறான், ரெண்டாவது பையன் வந்து மிலிட்டரியில் வேலை செய்கிறான், மூணாவது பேரை பணம் எடுத்துகிட்டு மட்ராஸ் ஓடி போயிட்டா, இப்போ கூலி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்கிறது பிஆர்ஓ. இதில் வந்து எங்கள் அண்ணாவோட வந்து செகண்ட் அண்ணாவோட மேரேஜ் வந்தது. அவருடைய மாமனார் வந்து பிடிஎஸ் கம்பெனியில் வந்து டிக்கெட் கலெக்டர். சரி, அந்த மேரேஜில் வந்துட்டு நானும் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி வள்ளியாக கருப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா கலையா நல்லா இதாக இருப்பேன் இல்லையா. பொண்ணுங்க அப்படியே சுற்றி வர்றாங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு பொண்ணும் காணோம். தள்ளி போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. தெரிஞ்சது எங்கள் அப்பா பிஆர்ஓ வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. மூட்டை தூக்குறா சொன்னால் எவனா பண்ணி கொடுப்பான். அப்போ தான் வந்து எங்கள் சின்னனோட மாமனார் கேட்டாங்க, என்னங்க இது எஸ்எல்சி படித்து எங்கே மூட்டை தூக்கிட்டு விடுங்க. எங்கள் அப்பா அவ்வளோதான், மூட்டை தூக்கிட்டு விடுங்கன்னு. எஸ்எல்சி படிச்சிருக்கான், கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டக்டர் லைசன்ஸ் பண்ணி கண்டக்டரான ராஜ்போதில் கடிச்சா சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கு. இந்த பாலச்சந்தர் சார் அந்த பெங்களூர்லேருந்து அந்த செடியை கொண்டு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து அது அவங்களுடைய காம்பவுண்டில் நட்டு அதுக்கு வந்து மென்யூர் தண்ணி எல்லாம் வந்து வேலியெல்லாம் போட்டு நல்லா செடியாக வளர்த்து அது வந்து முத்துராமன் சார் பஞ்சு சார் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னும் நம்மளை மரமாக்கி கம்ப்ளீட்லி ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லா டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் அந்த எல்லாத்துக்கும் மேலே இந்த வாழ வைக்கும் தெய்வங்களான நீங்கள் இந்த மரம் எப்பெல்லாம் சாயும் போதெல்லாம் நீங்கள் எப்படி என்ன தூக்கி பிடிச்சிருக்கீங்க. அந்த மரம் முடிஞ்சு போச்சு, விழுந்து போச்சு, அவ்வளோதான் ஃபினிஷ்ன்னு சொல்லும்போது எப்படி தூக்கி பிடிச்சிருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் எப்படி உங்களுக்கு வந்து உங்களுடைய காலில் வந்து என்னுடைய சாஷ்டாங்கமாக தலை வச்சு நான் வணங்குறேன். என்ன செஞ்சாலும் எது செஞ்சாலும் உங்கள் குணம் வந்து நான் இது பண்ணிக்க முடியாது. முத்துராமன் சார் சொன்னாங்க, உழைப்பு இருக்கு உழைப்பு. அதுக்கு மேலே ஒரு சீக்ரெட் சொல்லுங்க. அந்த இறைவன் கடவுள் எல்லார்கிட்டையும் பேசுவான். முஸ்லீம் அண்ணா அல்லாஹ்,